வெல்கம் டு ஆர்ஜே ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, நான் வீட்டில் சின்னதாக ப்ரௌனீஸ் குக்கீஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ரௌனீஸ், நார்மல் குக்கீஸ், அப்புறம் ப்ரௌனி குக்கி, இதெல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ண போகிறேன். எல்லோரும் தான் பண்ணுறாங்களே, நீங்கள் பண்ணுறதை நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட அதுக்கு ஆன்சர் இருக்குது. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குற மாதிரி வீட், ராகி, அப்புறம் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் பியோர் நாட்டு சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணி ஹெல்த்தியான ஆப்ஷனாக நான் உங்களுக்கு இதை பண்ணித்தரேன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு 3 வீக்ஸ் பிஃபோரே நம்ம சேனலில் எந்த ப்ரௌனீஸ் நீங்கள் அதிகமாக வாங்க விரும்புவீங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருந்தேன். அதில் ஒரு 75 பேர்கிட்ட ஓட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 90% பீப்புள் ஹெல்த்தியான ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ராகி, மில்லட், அப்புறம் வீட் ஃப்ளாரில் பண்ண குக்கீஸ் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. மைதா ப்ரௌனிக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார்லேயும் பண்ணித்தரேன், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆப்ஷன் கேட்குறவங்களுக்கு ஃபோக்கஸ்டாக நல்லா பண்ணித்தரலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் ரெசிபிலாம் லாஸ்ட் வீடியோலேயே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரெசிபி வீடியோ பார்க்காதவங்க மேலே லிங்க் இருக்குது, பாருங்கள். இப்போ பண்ணிகிட்ருக்கிறது லோக்கலில் சிங்கிள் பீஸ் சாம்பிள் கொடுக்கறதுக்கும் ப்ளஸ் வீட்டுக்கும் சேர்த்து ஒரு 1/2 kg மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே 2 to 5 grams அதிகமாக தான் எடுக்கிறேன். ஏன்னா 1/2 kg விட ஒரு 50 to 80 கிராம் வரைக்கும் அதிகமாக வந்தால் பரவாயில்லன்னு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வேஸ்டேஜ் போனால் கூட நம்ம 1/2 kg தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. 1/2 kg ப்ரௌனி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ப்ரௌனி பொறுத்தவரை பிஸ்னஸ்க்காக பண்ணுறவங்க சில பேர் பட்டருக்கு பதில் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. பட் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ், கேக்ஸ் அதிகம் சாப்பிட கொடுக்காம இப்படி கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு தான் நாம் வீட்டில் பண்ண முடியாததை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா என்னோடய ஒப்பீனியன். ஸோ நான் மார்ஜின் ஓரளவு ரீசனபிளாகவும் வச்சு, அதே டைம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ், பட்டர் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் தான் வாங்கி பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. அந்த ப்ராமிஸ் என்னால் உங்களுக்கு பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், வீட் ப்ரௌனி தானே, அதில் அப்படியே கோதுமை வாசனை வரும், சாப்பிட நல்லா இருக்காது அப்படிலாம் நினைக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் பண்ணுறதை விட அவ்வளோ எம்மியாக, டேஸ்டியாக, மாய்ஸ்டாக, ஃபட்ஜியாக செம்மையாக இருக்கும். இன்ஃபேக்ட் மைதா ப்ரௌனியை விட இதுதான் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபுல்லாகவே ஒயிட் சுகர் போட்டு மைதா யூஸ் பண்ணுற ப்ரௌனிஸில் தான் கிரிங்கிள் டாப் வரும், வீட், ராகி யூஸ் பண்ணி நாட்டு சர்க்கரை மட்டுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ப்ரௌனிலலாம் கிரிங்கிள் டாப் வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற இந்த ப்ரௌனி ஃபுல்லாகவே கோதுமை மாவு அப்புறம் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கிரிங்கிள் டாப் சூப்பராகவே வந்திருக்கு. குக்கீஸ் ப்ரௌனி டைப்பில் மட்டும் இல்லாமல் நார்மலாக கிட்ஸ்க்கு, ஸ்கூலுக்கு, ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு மாதிரி ராகி, வீட், மில்லட் குக்கீஸ் ரெடி பண்ணித்தரேன். ப்ரௌனி குக்கினா வேறு ஒன்றும் இல்லை, டார்க் சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக நம்ம குக்கி டவ்வில் சேர்த்து பண்ணித்தருவேன். அப்புறம் உங்களுக்கு டவுட் வரும், ஏன் இந்த ப்ரௌனிஸ் எல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதில் சேர்க்குற பட்டர், டார்க் சாக்லேட், கோகோ பவுடர்னு எல்லாமே கொஞ்சம் விலை அதிகம். அதனால தான் ரேட் கொஞ்சம் அதிகம் வரும். என் பொண்ணுக்கு கேக்கு, பிஸ்கெட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்ம அடிக்கடி வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. மோரோவர் பேக்கரியில் கிடைக்கிற அந்த கேக் மேலே ரைசிங் வந்து ஒரிஜினல் பட்டர் கிடையாது. ஸோ நான் எப்போயாவது வெளியே போகிறப்போ அவளுக்கு ஐஸ் கேக் வாங்கி தருவேன். அதுவுமே அவளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். அதனால தான் வீட்டில் இந்த ப்ரௌனியை நான் ஹெல்த்தியாக, ஸோ வீட்டில் பண்ணுறோமே கொஞ்சம் ஹெல்த்தியாக வீட் ஃப்ளார், நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்து பண்ணித்தரலாம், ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்ற ஐடியாவில் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். பிஸ்கெட்டுக்கு பதிலாக வீட்டில் ஹெல்த்தியான குக்கீஸ் பண்ணி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக தர ஆரம்பித்தேன். ஸோ நம்மளை மாதிரி யோசிக்கிற பேரண்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகுமேன்னு தான் மெயினாக இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெயிட் பார்த்திங்கன்னா தெரியும், 569, அதாவது 570 கிராம் கிட்ட வருது. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 70 கிராம் நமக்கு எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு. லோக்கலில் கொஞ்சம் பேருக்கு, அப்புறம் நிரந்தனா ஸ்கூலில் சாம்பிள் கொடுக்கலாமேன்னா நான் இந்த குட்டி குட்டி பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கஸ்டமரோட பாசிட்டிவ் ரிவ்யூ தான் நம்மளை இன்னும் நல்லா பண்ண வைக்கும். ப்ரௌனிஸ், குக்கீஸ் ஆர்டர் பண்ணால் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மெனுலாம் நான் இப்போ பெருசாக க்ரியேட் பண்ணலை. ஏன்னா நம்மளா ஆப்ஷன் தரதை விட கஸ்டமைஸ் பண்ணி தர ஆர்டரை ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தர்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே வீட் ஃப்ளாரில் வேணும், இல்லை ஃபுல்லாக நாட்டு சக்கரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நட்ஸ் வேணும், இல்லை வந்து இந்த மாதிரி பாதாம் மட்டும் போட்டு, இல்லை கேஷ்யூ மட்டும் போட்டு, இல்லைன்னா ப்ளைனாகவே போதும், நட்ஸ் எதுவும் வேண்டாம், இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குற மாதிரி நான் பண்ணித்தரேன்.
இதில் பேக்கிங் பவுடரோ ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே கிடையாது. குக்கீஸ்லேயும் சரி ப்ரௌனீஸ்லேயும் சரி. ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் வேணான்னு யோசிச்சிங்கன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். ஏன்னா ப்ரௌனிலலாம் டார்க் சாக்லேட் பட்டர் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எக் ஸ்மெல்லாம் தெரியாது. மோரோவர் எக்லெஸ் ப்ரௌனியும் நான் பண்ணித்தரேன். ஏன்னா சில பேர் எசன்ஸ் சேர்த்த குக்கீஸோ கேக்ஸோ குழந்தைங்களுக்கு வேண்டாம் அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டா எசன்ஸ் கூட இல்லாமல் பட் ஃப்ளேவர் நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி பண்ணித்தரேன். ஸோ எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாமல் ஆர்டர் பண்ணலாம். மார்ஜினும் அதிகமாகலாம் வைக்கல. இன்க்ரீடியன்ட்ஸ் அமௌண்ட், பேக்கிங் அண்ட் கொரியர் சார்ஜ் கூட நான் செய்கிற வேலைக்கு மட்டும் எனக்கு அமௌண்ட் கிடச்சா போதுன்ற அளவுக்கு தான் ப்ரைஸிங் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஹோம்மேட் ப்ரௌனீஸ் குக்கீஸ் வேணுன்றவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஜஷன், ஃபீட்பேக், கொஷின் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எப்போனாலும் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போயாவது பார்க்கணுன்னா உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போய்ட்டு லைக்டு வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக ஆர்ஜே ஹோம்மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.